இந்த போருங்கிறது இஸ்ரேலினுடைய தூண்டுதல் பேரில் தான் அமெரிக்காவும் இதில் உள்ள வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம், யுரேனியம் அப்படிங்கிற அந்த ஒரு தனிமம் இருக்குது, அதை வைத்து ஒரு அணு ஆயுதம் தயாரிக்க முடியும். அந்த யுரேனியத்தை செறிவூட்டுற வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டு. ஆக்சுவலி இதில் பார்க்கணும்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தான் ஆக்சுவலி ஒரு வகையான ஒரு பகைமை நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த பகைமை வந்து எப்போத்துல இருந்து ஆரம்பிக்குது அண்ட் மோரோவர் இதில் அமெரிக்காவும் எங்கிருந்து சேருது அப்படின்னா, ஆக்சுவலாக ஈரான் வந்து அந்த போராட்டத்தை ஒடுக்குவதன் அந்த ப்ராசஸில் கிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கொல்லப்பட்டாங்க. ஒரு இங்கிருந்து இன்னொரு இடத்த போய் தாக்கி அழிக்கிற அணு ஆயுத ஏவுகணைகள் தயாரிக்கிற ப்ராசஸை ஈரான் நிறுத்தணுன்ற அந்த ஒற்றை நோக்கோடு இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இதை பார்க்கக்கூடாது. இது ஒரு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறத இந்த போர் காரணமாக ஈரான் வந்து முந்தானேத்து மூடி இருக்கிறாங்க. அதன் மூலமாக அங்கே கச்சா எண்ணெய் ஏற்றுமதின்றது தடைபட்டிருக்கு. கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து 10% அளவுக்கு உயர்ந்திருக்கு. சைனா ஒரு முக்கியமான ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டினுடைய 40% இம்போர்ட் கச்சா எண்ணெய், அது வந்து சைனாவில் ஏற்பட போற பாதிப்பு ஒட்டுமொத்த உலக நாடுகளே பாதிப்பு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில் ரொம்ப முக்கியமான பேசுபொருளாக உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், இவங்க ஒரு டீம், ஈரான் ஒரு டீம், இவங்களுக்கு நடுவில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு உச்சகட்ட போர் அப்படிங்கிறது தான். இந்த போருக்கான காரணமும் இந்த போரின் மூலமாக ஏற்படுகிற தாக்கமும் விளைவுகளும் என்ன, இதன் மூலமாக உலக நாடுகள் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக போருக்கான காரணம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் பிரதானமாக முன்வைக்கிற ஒரு விஷயம், ஆக்சுவலி இதில் ஒரு 2 காரணங்கள் இருக்குது. நான் முதல்ல பிரதானமாக இருக்கிற காரணம் அப்படிங்கிறது வந்து ஈரான் வந்து அணு ஆயுதத்தை, யுரேனியம் அப்படிங்கிற அந்த ஒரு தனிமம் இருக்குது, அதை வைத்து ஒரு அணு ஆயுதம் தயாரிக்க முடியும். அந்த யுரேனியத்தை செறிவூட்டுற வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டு. இதுக்கு முன்னாடியே 2015 காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று சைன் ஆகுது. அதாவது அணுசக்தியை ஆயுதத்திற்கு பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி பரஸ்பரமாக 2 பேரும் முடிவெடுத்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 2018 ட்ரம்ப் வந்து முதல் முறையாக அந்த ஆட்சிக்கு வந்திருந்த இந்த சமயத்தில் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் அவர் வெளியேறினதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து திரும்ப அந்த யுரேனியம் செறிவூட்டல் ப்ராசஸை அவங்க ஒரு பக்கம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இதை ஆயுதத்துக்கு நாங்கள் பயன்படுத்தலைன்ற மாதிரியான விஷயங்களையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் இதை வந்து இஸ்ரேல், குறிப்பாக பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு எதிரான ஒரு நாடாக இருக்கிறது. அதற்கு 2 பேருக்கும் நடுவில் ஒரு எதிரான மனப்போக்கு இருக்கிறது. ஏன் 2 பேரும் எதிரிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு நான் வரேன். அது அந்த 2வது காரணத்தில் நான் சொல்கிறேன். பட் இந்த இஸ்ரேல் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஈரான் பண்ணிட்டு இருக்கிறது தங்களுக்கான அச்சுறுத்தலாக பார்க்குறாங்க. மோரோவர் அமெரிக்காவும் இதை பார்க்குறாங்க. இது அமெரிக்கா பார்ப்பதற்கான காரணம் வந்து இஸ்ரேலும் தூண்டி விடுவதன் மூலமாக, குறிப்பாக இந்த போருங்கிறது இஸ்ரேலினுடைய தூண்டுதல் பேரில் தான் அமெரிக்காவும் இதில் உள்ள வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம், கமிங் டு த பாயிண்ட், அந்த அணு ஆயுத தயாரிப்பு அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை கைவிடணும் அப்படிங்கிறது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தரப்பிலிருந்து ஈரானுக்கு கொடுக்கப்படுற ஒரு அழுத்தமாக இருக்கிறது. ஆனால் ஈரான் வந்து நாங்கள் எங்களோட அந்த அணு ஆயுத யுரேனியம் செறிவூட்டல் ப்ராசஸை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், பட் இது வந்து நாங்கள் ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்காகலாம் பண்ணலன்ற மாதிரியான காரணங்கள் கொடுத்தாலும் அந்த ப்ராசஸில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது எதிர்த்து தான் போன வருஷமே வந்து ஒரு அட்டாக் ஒன்று நடந்துச்சு ஜூன் மாதத்தில்.
அப்போ வந்து இந்த அட்டாக் நடந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த அட்டாக் ஒரு சின்ன அளவில் வந்து அதோட நின்று போச்சு. குறிப்பாக பார்க்கும் பொழுது லாஸ்ட் இயர் ஜூனில் அந்த அணுசக்தி மையங்கள் வந்து அழிக்கப்பட்டது அப்படின்னு அமெரிக்கா தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. அதாவது ஈரானில் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுற இடமாக இருக்கிற அந்த முக்கியமான அணுசக்தி மையங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமெரிக்கா சொல்கிற அளவுக்கு அந்த நகர்வுகள் போன வருஷமே நடந்திருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு கேப்பு, அந்த கேப்புக்கு மத்தியிலையும் திரும்பவும் அந்த அட்டாக்குக்கு அப்புறமும் அந்த பகுதிகளில் மிச்ச மீதி கிடைக்கப்பெற்ற அந்த யுரேனியத்தை எல்லாம் மறுபடியும் கலெக்ட் பண்ணி திரும்பவும் அந்த யுரேனியம் செறிவூட்டல் ப்ராசஸை ஈரான் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதற்கப்புறம் வந்து இஸ்ரேல் தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும் பார்க்கப்படுற ஒரு விஷயம். ஸோ இதை தான் கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஈரான் வந்து அந்த ப்ராசஸை தொடர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இதற்கு எதிரான ஒரு போராக தான், ஏன்னா இது மூலமாக எங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு உணர்ந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த போரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுது. சரி, இது வந்து எடுத்தோடனே போருக்கு போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்போவுமே ஒரு போருன்றதை எடுத்தோடனே தொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு நடுவில் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற இந்த யுரேனியம் செறிவூட்டல் ப்ராசஸை வந்து நீங்கள் நிறுத்தணுன்ற அது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு முக்கியமான நாடு அதில் மத்தியஸ்தம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் ஓமன் வந்து இதில் மத்தியஸ்தம் பண்ணி ஒரு 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒரு வெவ்வேறு இடங்களில் நடந்திருக்கு. பட் இதில் எந்த ஒரு சுமூகமான முடிவும் எட்டப்படலை. இன்னும் சொல்லப்போனால் 3வது சுற்று பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஓமன் தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் ஈரான் ஏதோ காலதாமதம் பண்ணுறாங்க, அதுக்காக தான் இந்த டைம் எடுத்துக்கிறாங்கன்னு கருதின அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் கிட்டத்தட்ட இதுதான் ஃபைனல், முடியவே முடியாதுன்ற மாதிரி பாயிண்ட்லாம் வரதுக்கு முன்னாடியே, ஏன்னா ஒரு பக்கம் ஓமன் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல பேச்சுவார்த்தை நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு, அப்படி இருந்த சுச்சுவேஷனில் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தாக்குதல் அங்கிருந்து தொடங்கியிருக்கு. இந்த தாக்குதலினுடைய உச்சபட்ச ஒரு அழிவாக பார்க்கப்படுவது ஈரானினுடைய உயர்மட்ட தலைவராக பார்க்கப்படுகிற கமேனி அவர்கள் வந்து இதில் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஒரு பிரேக்கிங் செய்தியாக அந்த ஈரானிய மக்களுக்கும் உலக நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக, அதிர்ச்சிகர செய்தியாக போய் சேர்ந்தது மார்ச் 1ஆம் தேதியான நேற்று. இதை வந்து எல்லாரும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அங்கேயும் வந்து ஈரான்லேயும் அவருக்கான கண்ணீரஞ்சலி அந்த நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு எதிராக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக அங்கே இருக்கிற மக்களும் இப்போது போராட்டங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அமெரிக்கா செஞ்ச இன்னொரு விஷயம், போன டிசம்பர் ஜனவரி மாதங்களில் ஈரான் அரசுக்கு எதிராக நடந்த, அதாவது அங்கே இருக்கிற விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக அங்கே நடந்த மக்கள் போராட்டத்தை ஈரான் வந்து அங்கே இருக்கிற பாதுகாப்பு படைகள் கொண்டு அடக்குனாங்க. அப்போ அந்த இடத்துல உள்ள பூந்த அமெரிக்கா அதில் அந்த போராடுறவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம், அந்த போராடுறவங்க மேலே திரும்பவும் நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்குன்ற மாதிரியான எச்சரிக்கையை அமெரிக்கா விடுத்து. ஆக்சுவலாக ஈரான் வந்து அந்த போராட்டத்தை ஒடுக்குவதன் அந்த ப்ராசஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கொல்லப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த கிடைச்ச சூழல்களை அமெரிக்கா இஸ்ரேல் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. மொத்தத்தில் ஈரானை வந்து ஒரு அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற அந்த ப்ராசஸில் அவங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இது பண்ணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பெரும்பான்மை காரணமாக இதில் சொல்லப்படுற ஒரு விஷயம். இதில் நான் 2வது காரணமாக சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலி இதில் பார்க்கணுன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தான் ஆக்சுவலி ஒரு வகையான ஒரு பகைமை நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த பகைமை வந்து எப்போத்திலிருந்து ஆரம்பிக்குது அண்ட் மோரோவர் இதில் அமெரிக்காவும் எங்கேருந்து சேருது அப்படின்னா 1978-79 காலகட்டங்களில் அந்த டைமில் தான் ஈரானில் மன்னராட்சி வந்து முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் மக்களாட்சி அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது, மன்னராட்சி முடியுது. ஸோ அந்த மன்னராட்சி அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஆதரவில் செயல்பட்ட, அமெரிக்காவோடு நட்புறவு கொண்டிருந்த ஒரு மன்னராட்சி. ஸோ அங்கே வந்து ஒரு பிரேக்கிங் வருது இல்லையா. ஸோ அதனால் அந்த இடத்துல அமெரிக்காவோடு இங்கே ஈரான் முரண்படுது. அதே நேரம் இந்த பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன் அங்கே நடந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு போரில், அந்த ஒரு விஷயத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இங்கே ஈரான் செயல்பட்டது. அப்போத்திலிருந்தே பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஈரான் செயல்பட்டு வந்தது. அதில் குறிப்பாக ஹமாஸ், ஹிஸ்புல்லா மாதிரியான அமைப்புகளுக்கு, ஏன்னா அவங்களாம் தான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராடினவங்க, அவங்களுக்கு ஈரான் வந்து உதவி
உதவி பண்ணாங்க. அந்த வகையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு பகைமை அந்த காலகட்டத்திலிருந்தே நிலவிக்கிட்டு வந்தது. ஸோ இந்த போரை வந்து நம்ம இந்த காரணமும் நம்ம முக்கியமாக இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறது இந்த போரில். ஏன்னா இந்த போர் ஏதோ எடுப்புலேயே வந்து இந்த அணு ஆயுதமாக தயாரிக்கிற மாதிரியான ஒரு இங்கிருந்து இன்னொரு இடத்த போய் தாக்கி அழிக்கிற அணு ஆயுத ஏவுகணைகள் தயாரிக்கிற ப்ராசஸை ஈரான் நிறுத்தணுன்ற அந்த ஒற்றை நோக்கோடு இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இதை பார்க்கக்கூடாது. இது ஒரு பல நாள் பகைமையினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இந்த போரை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு தொடர்ச்சியான ஒரு பகைமையினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் தான் இந்த போராக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தற்போதைய சூழல் என்ன நிலவுது அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஒரு தலைவரை தற்காலிகமாக நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் இப்போ அமெரிக்கா தரப்புல இருந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த மாதிரியான பேச்சுக்கள் தகவல்கள் காலையிலேருந்து வந்துகிட்டு இருக்கு. அதில் பர்டிகுலர்லி சில பர்சன்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இது போக இன்னொரு பக்கம் வந்து ஈரான் இதில் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க, இதில் சமரசம்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா அங்கே இருந்த ஒரு உயர்மட்ட தலைவரை கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான உச்சபட்ச தலைவரை கொல்றது தாக்குறது அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா பண்ணுறது உலக நாடுகள் மத்தியிலேயே ஒரு எதிர்ப்பலைகளை சம்பாரிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான இந்த போரில் இந்த பக்கம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளுக்கு சில நாடுகள் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யா, சீனா, வடகொரியா இவங்கெல்லாம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய நகர்வுகளுக்கு வலிமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவே இந்த பக்கம் ஈரானினுடைய செயல்பாடுகளுக்கு அங்க இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகள், அரபு நாடுகள், அங்க இருக்கிற வளைகுடா நாடுகள் உட்பட ஒரு 6 நாடுகள் ஒரு கூட்டாக ஈரானுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஈரான் வந்து அவங்க முன்னாடியே சொன்னதுதான், நீங்க எங்களை அட்டாக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய தளவாடங்கள் எல்லாத்தையும் தளங்களை எல்லாம் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், அதாவது மற்ற நாடுகளில் இருக்கிறத அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அந்த வகையில் பக்கத்தில் இருக்கிற மற்ற நாடுகள் இருக்கு இல்லையா, துபாயாக இருக்கட்டும், இன்னும் பிற நாடுகளாக இருக்கட்டும், இந்த நாடுகள்லாம் இருக்கிற சார்ந்த பகுதிகள், அந்த தளங்களெல்லாம் அட்டாக் பண்ணுற ப்ராசஸை ஈரான் பண்ணுறாங்க. இதனால மற்ற நாடுகள் வந்து ஈரானுக்கு எதிராக ஒரு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதில் மோரோவர் அங்கே இருக்கிற அந்த இஸ்லாமிய நாடுகள் மத்தியிலேயே வந்து ஈரான் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கிறாங்க. ஏன்னா மற்ற நாடுகளில் ஆட்சி பண்ணுற இஸ்லாமிய பிரிவும் ஈரானில் ஆட்சி பண்ணுற இஸ்லாமிய பிரிவும் வேற. அதனாலேயே ஒரு பேசிக்காக ஒரு முரண் இருக்குது. அதனாலேயே பெருசாக சேரல. ஆக்சுவலி சொல்ல போனால் சுற்றிலாம் இஸ்லாமிய நாடுகள்லாம் இருந்தாலும் ஈரானுக்கு பெரிதாக நட்புறவு கொண்டவர்கள்ன்ற மாதிரி யாரும் பெருசாக இல்லை. லெபனான் வேணா கொஞ்சம் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சைட் பை சைடு வந்து இஸ்ரேல் வந்து இங்கே ஈரானில் அட்டாக் பண்ணுற மாதிரி லெபனான்லேயும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு போர் சூழல் தான் மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப பெரிய தாக்கத்தை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த தாக்கம் என்ன, பாதிப்புகள் என்ன உலக நாடுகளுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இது பொருளாதார ரீதியாக வியாபார ரீதியாக நடக்கிற ஒரு விஷயம். அது மற்ற நாடுகளினுடைய கட்டமைப்புகள், அந்த ப்ராசஸ் வளர்றதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துது. மெயின் விஷயம் என்னன்னா, அங்கிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அப்படிங்கிறது நடக்குது. அது எந்த வழியா நடக்குதுன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதாவது அந்த பகுதி வந்து ஒரு 33 கிலோமீட்டர் கடல் பரப்பு கொண்டது. இந்த பக்கம் UAE, சவுதி அரேபியா மாதிரியான நாடுகள் கீழே இருக்க, மேல ஈரான் இருக்க, நடுவில் இருக்கிற ஒரு 33 கிலோமீட்டர் கடல் பரப்பு வழியாக தான் அந்த பகுதிகளில் அந்த வளைகுடா நாடுகள்ல இருந்து ஒரு பெரும்பான்மையான கச்சா எண்ணெய் ஏற்றுமதிங்கிறது அந்த கடல் பரப்பு வழியாக தான் நடக்குது. அந்த கடல் பரப்பை, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறத இந்த போர் காரணமாக ஈரான் வந்து முந்தானேத்து மூடி இருக்கிறாங்க. அதன் மூலமாக அங்கே கச்சா எண்ணெய் ஏற்றுமதின்றது தடைபட்டிருக்கு. அதனுடைய விளைவாக நம்ம பேசிட்டு இருக்கிற இன்று காலை வந்த தகவல் கூட என்னன்னா, கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து 10% அளவுக்கு உயர்ந்திருக்கு. $80, அதாவது ஒரு பேரல் வந்து $80 நோக்கி வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தகவலாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு அப்படிங்கிறது உலக நாடுகளை கொஞ்சம் ஸ்தம்பிக்க வைக்கும். அதாவது தட்டுப்பாடு ஏற்படும். முதலாவதாக அந்த தட்டுப்பாடுகள் ஸ்தம்பிக்க வைக்கும். போர் இதோட நின்றுட்டா பிரச்சனை இல்லை, திரும்பவும் அந்த பகுதியை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஓப்பன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. பட் அது மூடியே இருக்கும் பட்சத்தில்
போர் நீண்ட காலத்துக்கு தொடரும் பட்சத்தில் ஒரு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிறது. அதன் மூலமாக எந்தெந்த நாடுகள் நம்ம வரிசையாக பார்ப்போம். இதில் முதலாவதாக ஏற்றுமதி ரீதியாக பாதிக்கப்படுகிற நாடுகள் அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியாவும் UAE இந்த 2 நாடுகளும் ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா சவுதி அரேபியா வந்து 90% எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து அந்த பகுதிகளில் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் பெரும்பான்மையான பகுதி அந்த பகுதிகள் வழியாக நடக்குது. ஸோ அதனால் அந்த பகுதியை மூடியதன் மூலமாக அந்த ஏற்றுமதி தடைபடும். அது சவுதி அரேபியாவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு. UAE பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஏற்றுமதியில் 72% ஆஃப் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த பகுதிகள் வழியாக போகுது. ஸோ அதில் பெரிய பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் ஏற்றுமதி ரீதியாக பாதிக்கப்பட போகிறது. இது இன்ன பிற மற்ற நாடுகளும் அந்த பகுதிகளில் இருக்கலாம் பாதிக்கப்படுறாங்க. அண்ட் இறக்குமதி ரீதியாக அங்கிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிற நாடுகளில் பெரிய இழப்புகள் ஏற்பட இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா, முதலாவதாக அதில் முக்கியமான ஒரு மார்க்கெட்டாக இருக்கிறது வந்து இந்தியா. அந்த இந்தியாவில் 60% ஆஃப் இம்போர்ட்ஸ் அது வந்து அந்த பகுதிகளிலிருந்து வர்றது தான். அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அது வழியாக வர்றது தான். ஒரு 60% ஆஃப் இம்போர்ட்ஸ் வந்து இதனால் பாதிக்கப்படும். கச்சா எண்ணெய் வருவது தடைபடும். ஸோ இது இந்தியாவுக்கு பல்வேறு வகையாக இங்கே இருக்க தொழில்துறை முடக்கத்திலிருந்து, பெட்ரோல் டீசல் விலை உயர்விலிருந்து, அதன் மூலமாக மற்ற இன்ன பிற பொருள்களினுடைய விலைவாசி உயர்வு அப்படின்ற வகையில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்த இருக்குது. சைனா ஒரு முக்கியமான ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டினுடைய 40% இம்போர்ட் கச்சா எண்ணெய் அது வந்து இந்த பகுதிகள் வழியாக வருது. 40% அதனால் தடைபட இருக்குது. அதனால வந்து சைனாவில் ஏற்பட போகிற பாதிப்பு ஒட்டுமொத்த உலக நாடுகளையே பாதிக்கும். ஏன்னா சைனாவோட எக்ஸ்போர்ட்ஸ்ன்றது உலக நாடுகள் அளவில் பெரிய அளவில் இருக்கிற ஒன்று. இப்போ சைனாவில் தொழில் ரீதியாக அங்கே பிரச்சனைகள் வரும் பொழுது, தொழில்துறைகள் முடங்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உலக நாடுகளே அஃபெக்ட் பண்ணுற சூழல் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வருது. மூணாவது ஜப்பானினுடைய 75% ஆஃப் இம்போர்ட்ஸ் அதாவது க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயினுடைய இது வந்து இந்த பகுதிகள் வழியாக தான் வருது. ஸோ அங்கேயும் தடைபட இருக்குது. இது ஜப்பானில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்குது. அதுபோல் பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி அங்கெல்லாம் ஒரு 10% அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதும் இந்த பகுதிகள் இருக்குது. அதாவது இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறது, அங்கே இம்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த 10% பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரியாக பல்வேறு நாடுகள், இதில் பாகிஸ்தானும் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து 90% ஆயிலில் 25% ஆஃப் கண்ட்ரி எனர்ஜியை அந்த 90% ஆயிலை வச்சுருக்கு. அந்த 90% ஆயில் தடைபடுவதன் மூலமாக அங்கே பாகிஸ்தானில் ஒரு பெரிய ஸ்தம்பிப்பு ஏற்படும். ஏற்கனவே பாகிஸ்தானோட சூழல் சரியில்லை. மேற்கொண்டு இந்த பிரச்சனைகள் வரும்போது நிறைய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட இருக்கு. இப்படியாக நான் சொன்ன இந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் பாதிக்கப்படுவது, இந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் பாதிக்கப்படுவதன் மூலமாக இந்த கண்ட்ரீஸ் கூட பொருளாதார ரீதியாக உறவில் இருக்கிற மற்ற நாடுகளினுடைய பொருளாதாரத்திலையும் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இது சொல்லப்போனால் இந்த ஒரு போர் அப்படிங்கிறதும், இந்த போர் மூலமாக அந்த 33 கிலோமீட்டர் பிளாக் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி பிளாக் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் ஒட்டுமொத்த உலக நாடுகளையே ஒரு உழுக்க போகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக அதன் மூலமாக அங்கே அரசியல் ரீதியாக பிரச்சனை வரும், மக்கள் போராட்டங்கள் வரும். மோரோவர் இதில் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது இன்ன பிற நாடுகளில் இந்த போருக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்தியாவிலையும் அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் கூட இந்த போர்னால வர்ற போராட்டங்களில் அசம்பாவிதங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த போராட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல கவனம் செலுத்துங்கன்னு மத்திய உள்துறை அமைச்சகம் இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு போர் அப்படிங்கிறது ஒரு 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்குமான்ற கேள்விகள் வரைக்கும் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது உலக நாடுகளையும் இந்த போருக்குள்ளே இழுக்கிற சூழலை உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, போர் அப்படிங்கிறது மனித குலத்துக்கு எதிரான ஒரு விஷயம். போருன்றது இருக்கக்கூடாது. ஸோ இருதரப்புலேயும் ஒரு சமரசமான ஒரு போக்கு நிலவணும் அப்படிங்கிறது தான். பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.